பார்க்க போகிற கேம் வந்து லாஸ்ட் சிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 player கேமு. ஓகே, இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டைப்பாக ப்ளே பண்ணலாம். இது வந்து 5 cards யூஸ் பண்ணி இதில் வந்து வயலட் கார்ட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் அதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்படியும் ப்ளே பண்ணலாம். இதில் வந்து இந்த வயலட் கார்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். ஈச் பிளேயருக்கு 8 cards கொடுத்துட்டு நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுவீங்கன்னா, உங்கள் டேர்னில் நீங்கள் அதாவது 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற கார்ட்ஸை இங்கே போர்டில் ப்ளேஸ் பண்ணுறது, இல்லை இங்கேருந்து ட்ராப் பண்ணுறது, இல்லைனா டிஸ்கார்ட் பண்ணுறது. இது 3 விஷயம் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஓகே, இதை நீங்கள் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னா, சாதா இங்கே பார்த்தீங்கன்னா 5 கலர் இருக்குது, 6 கலர் இருக்குது. இந்த 6 கலர்லையுமே இந்த மாதிரி நம்பர் போட்டு கார்ட்ஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் சீக்குவலாக சேர்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்குவல் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். லைக் வந்து நீங்கள் இந்த மாதிரியும் சேர்க்கலாம், 8, 9, 10ன்னு சொல்லி. இல்லைனா இந்த ஒரு நம்பர் இல்லாமல் கூட சேர்க்கலாம். நீங்கள் உங்கள் டேர்னுக்கு இங்கேருந்து கார்ட்ஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் சீக்குவல் சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போது சேர்த்த சீக்குவலை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டாப் கார்டாக வைக்கணும். ஓகே, இதில் வந்து நம்பர் 1ன்னு சொல்லியிருக்காது. இதை நீங்கள் வைக்கிறதுனால உங்களுக்கு 2 மல்டிப்ளை ஆகும். ஓகேவா, நீங்கள் எடுக்கிற பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்டு 2ஆக மல்டிப்ளை ஆகும். இதே நீங்கள் சப்போஸ் 2 கார்டாக வச்சிங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு கார்டு வச்சிங்கன்னா அது வந்து மல்டிப்ளை 3 ஆகும். எனக்கு வந்து நான் இதை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி நான் வைப்பேன் என்னோடய டேர்னுக்கு. 2, 3, 4, 5, 6, 8, 9, 10. இப்போ நான் இந்த மாதிரி வைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறம் என்னோடய கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து எனக்கு ரெட்டு தேவையே இல்லை. இதை வந்து நான் இங்கே டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த டிஸ்கார்ட் பண்ணதை என்னால் எடுக்க முடியாது, என்னோடய ஆப்போனண்ட்டால் எடுக்க முடியும். சப்போஸ் இதை நீங்கள் இங்கேயும் வைக்கலாம், இந்த மாதிரி வைக்கலாம். இது இல்லாமல் கூட நீங்கள் வைக்க முடியும் உங்களால். ஓகே, நீங்கள் எதாவது ஸ்பேஸை வந்து எம்டியாக விட்டிங்கன்னா அது உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸாக போகும், இல்லைனா 0 பாயிண்ட்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை ஸ்கோர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் எப்படி நம்ம டோட்டல் பண்ணுறதுன்னு சொல்லி நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 கார்ட்ஸ் இருக்குது எல்லோவில். ஓகே, இந்த 3த்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் 10, 8, 8, 5 இந்த 3 நம்பர் இருக்குது. இது 3த்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23 வரும். 23 மைனஸ் 20, இங்கே வந்து 3 இருக்கா. இங்கே வந்து நீங்கள் இந்த ஹேண்ட் கார்ட்ஸ் எதுவுமே வைக்கலை, இந்த மாதிரி ஹேண்ட் கார்ட்ஸ். அதனால் வெறும் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து எல்லோவுக்கு 3 தான் வரும். ஓகே, இப்போது இதில் வெறும் ஹேண்ட் கார்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து எம்டியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே மைனஸ் பாயிண்ட்ஸ் போகும். -20 இன்ட்டு 2 -40 உங்களுக்கு மாறும். இப்போது இது வந்து எதுவுமே இல்லை, வெறும் எம்டியாக இருக்கிறதுனால 0 உங்களுக்கு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் கார்டு இருக்குது, 3, 5, 7ன்னு சொல்லியிருக்கு. 3, 7 வந்து மொத்தமாக டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 வரும். 15 - 20 5 -5 போகுது. -5 இன்ட்டு 2 -10. ஓகே, க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு -10 தான் மாறும். இப்போ ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹேண்ட் கார்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 2, 3, 5, 7, 8, 10 இது மொத்தமே டோட்டல் போட்டோம்னா 35 வருது. 35 - 20 15. 15 இன்ட்டு 3 45. அது வந்து உங்களோட கிராண்ட் டோட்டலாக மாறும். அதுக்கப்புறம் உங்களோட எல்லா கலர்ஸுமோட பாயிண்ட்ஸையுமே நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு வர பாயிண்ட் தான் உங்கள் பாயிண்ட்.